ஹலோ ஹலோ வக்கீல் சார், என் ஹஸ்பண்ட் எடுக்கிறத பத்தி கேட்டிருந்தேனே. அம்மா, நான் தான் காசு ரெடி பண்ணி கொடு, உன் புருஷனை எடுத்துடலான்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி புருஷனை எடுக்கணும்னா காசு இல்லாம எப்படிமா எடுக்க முடியும்? சார், அமௌண்ட்டுக்காக தான் சார் நானும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா என் ஹஸ்பண்டை கொஞ்சம் வெளியே எடுத்துடலாம். எம்மா, ஏதோ பிட் பாக்கெட் கேஸ்னா ஏதோ சாதாரணமா முடிச்சு விட்டுறலாமா? உன் புருஷன் பண்ணினது அரசாங்க தப்பு. அரசாங்கம் வச்ச மரத்தை, அதுவும் ஊருக்கு பொதுவுல இருந்த மரத்தை வெட்டியிருக்காரு. இது ஊர் பொது பிரச்சனையும் இல்லாம அரசாங்க பிரச்சனைமா. இதை எப்படிமா சாதாரணமா ஹேண்டில் பண்ண முடியும்? பணம் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. 30,000 பணத்தை கொண்டுட்டு வா, அதுக்கப்புறம் மத்ததை பாப்போம். சார், நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அப்புறம் என்னம்மா, ஏற்பாடு பண்ணியாச்சுன்னா பணத்தை கொண்டுட்டு வாங்க, நான் வைக்கிறேன். சார் சார் சார், படுபாவி, பணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டான் போல் இருக்கே. ஏதோ நகை இருந்தாவது அதை அடகு வச்சு ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ணலாம். கையில நகையும் இல்ல, பணமும் இல்ல. இந்த சூழ்நிலையில எங்க அம்மாவும் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்குது. என் கொக்கியை நான் எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன்? நான் என்ன பண்ணுவேன்? சௌமி அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச வசதியான ஆளு, எப்போதுமே காசு இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான். அவங்க கிட்ட கேட்டு பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். ஹலோ ஹலோ சௌமி அக்கா. ஹலோ, யாரு? சௌமியாக்கா, சௌமியாக்கா, நான் லைலா பேசுறேன். ஹலோ, யாருங்க? சௌமியாக்கா, ஆத்தூர்ல இருந்து அன்னைக்கிளி நாத்தனா லைலா பேசுறேன். சௌமியாக்கா. ஹலோ, கேட்கலங்க, யார் பேசுறது? அக்கா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நான் வெளியில வரேன், இங்க சிக்னல் கிடைக்கல. ஹலோ அக்கா, கேக்குதாக்கா? நான் ஆத்தூர்ல இருந்து அன்னைக்கிளி நாத்தனா லைலா பேசுறேன். ஹலோ சௌமியாக்கா. அட, லைலாவா? சொல்லு லைலா, சரியா கேட்கல. எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? உங்க வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காரா? ஏதோ இருக்கோங்க்கா. அதான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ணேன். ஃப்ரீயா இருக்கீங்களாக்கா? ஃப்ரீயா தான் இருக்கேன் லைலா, சொல்லு. அந்த அன்னைக்கிளிய பத்தி எதுவும் முக்கியமான விஷயமா? அவ வீட்டுல எதுவும் இடி விழுந்துருச்சா என்ன? அவ வீட்டுல ஒண்ணு விழுகலக்கா, என் தலையில தான் பெரிய இடி விழுந்திருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன லைலா சொல்ற? எதுவும் பிரச்சனையா? குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அக்கா, இங்க ஊர்ல என்ன நடந்துச்சுன்னா, என்ன லைலா சொல்ற? சொந்த தங்கச்சி புருஷனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டானா? ஊராளுங்க மட்டும் இருந்திருந்தா கூட பெருசா தெரிஞ்சிருக்காதுக்கா. எல்லாரோடையும் சேர்த்து எங்க அண்ணன் தான் எங்க புருஷனை பிடிச்சு கொடுக்கறதுல ரொம்ப மும்முரமா இருந்தான். போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகும்போது கண்ணால பார்த்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என் குடும்பம் ஒன்றும் இல்லாம நில கலைஞ்சு போய் நிக்குது. என் புருஷன் என் பக்கத்துல இல்லாம நான் மனசு நொந்து போய் இருக்கேங்க. அதுக்கு நீங்க தாங்க ஏதாவது உதவி பண்ணணும். நான் என்ன லைலா பண்ண முடியும்? இது உங்க ஊர் பிரச்சனை, அதுலயும் உங்க சொந்த பிரச்சனை. இதுல நான் வந்து என்ன பண்றதுக்கு இருக்கு? வேணும்னா வக்கீல் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா? இல்லைக்கா, வக்கீல் எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனால் ஃபீஸு தான் கையில் காசு இல்லை. அம்மாவுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குல்லக்கா. நீங்கள் ஒரு 30,000 கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். அதானே பார்த்தேன். சோழியும் குடும்பியும் சும்மா ஆடாதேன்னு நினச்சேன். அது சரியாக தானே இருக்குது. நானே இங்கே ஒவ்வொரு ரூபாய்க்கும் சிங்கி அடிச்சுக்கிட்டு தான் அம்மா வீட்டில் உட்காந்து ஓசி சோறு தின்னுட்ருக்கேன். இவ ஒருத்தி 30,000 கொடு, 40,000 கொடுன்னு. ஹலோ சௌமியாக்கா. லைலா, சொல்லு லைலா. அக்கா, அவர் வெளியில வந்துட்டா, நான் அடுத்த வாரமே திருப்பி கொடுத்துட்றேன்க்கா. ஒரு 30,000 மட்டும் கைமாத்தா கொடுங்கக்கா. லைலா, உன் நிலைமையை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல லைலா. எனக்கே இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமா தான் இருக்கு. அவருக்கும் வேலை இல்லாம வீட்டில் தான் இருக்காரு. வீட்டில் உள்ள லோனு, இஎம்ஐன்னு நிறைய போயிட்டு இருக்கு. வீட்டு செலவுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன் லைலா. நீ வேற எங்கேயாவது வெளியில பாத்துக்கிறியா? அக்கா, என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். எனக்கு ஏதாவது உதவி பண்ணக்கூடாதா? எனக்கே ஒரு ஆள் உதவி பண்ற நிலைமையில நான் உட்காந்துருக்கேன். நான் வந்து இவளுக்கு உதவி பண்ணணுமா? ஷியோ கடவுளே, என் நேரம் எப்படியெல்லாம் சுத்துது பாரு. ஏதோ ஃபோன் பண்ணியிருக்கா, அந்த அன்னைக்கிளி வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதைனாலும் கேட்டு காது குளிர சந்தோஷப்படலான்னு பார்த்தா காசை கொடு, பணத்தை கொடுன்னு ஒரே நசை. அக்கா, சாரி மலையிலா, இப்போதைக்கு என்னால் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாத. எனக்கு வேற ஒரு முக்கியமான கால் வருது, நான் வைக்கிறேன், அப்புறம் கூப்பிடுறேம்மா. ஹலோ சௌமியாக்கா. சௌமியாக்கா, இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்போ நான் யார்கிட்ட கேட்பேன்? எனக்குன்னு யார் இருக்கா? நான் என்ன பண்ணி என் புருஷனை வெளியில கொண்டுட்டு வருவேன்? எங்க அம்மாவும் எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கே. பேசாம அந்த சுப்பிரமணிக்கிட்டேயே போய் அவன் காலையே விழுந்துடலாமா? லைலா பாப்பா,
அம்மா வீட்ல இருக்காங்களா? என்ன வேலாயுதம், என்ன இந்த டைம்ல வந்திருக்கீங்க? தோப்புல வேலை இல்லையா? இல்ல, அம்மாவை பார்க்கணும். அம்மா வீட்ல இருக்காங்களா பாப்பா? ஆ, உள்ளதான் இருக்காங்க, போங்க. சரிங்க பாப்பா. அம்மா அம்மா அம்மா, நான் வேலையில வந்திருக்கேன். அம்மா. வேலாயுதம் இந்த நேரத்துக்கெல்லாம் வீட்டு பக்கம் வர மாட்டாரு. ஒருவேளை காசு விஷயம் எதுவும் இருக்குமோ? அம்மா எதுவும் பணம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்குமோ? அம்மா. தாய் கிழவி ஏதாவது தனியா பிளான் பண்ணாலும் பண்ணும். உள்ள போய் பாப்போம். காட்டுக்குள்ள எதுவும் மாடு இறங்கிருச்சோ? ஆஹா, அம்மா விட்டு மாடு வட்டிக்காரன் பருத்தி காட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அவன் கண்ணுல கண்டான கட்டை எடுத்துல அடிப்பேன். ஹே ஹே ஹே, அங்கிட்டு போறியா இல்லையா? போ, அங்கிட்டு அவுத்துட்டு வந்துருச்சோ. ஓனரம்மா என்ன செய்யறாங்க மாட்டு கூட பார்க்காம? ஹே ஹே ஹே, அல்லாவுல கண்டை ஏத்துக்கிட்டு கிளம்பி இருக்கு. ஹே ஹே, அங்கிட்டு போறியா இல்லையா? அங்கிட்டு போ, அங்கிட்டு. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன மாட்டை கூட பாத்துக்கிறாம என்ன செய்யறாங்க அப்படி வீட்டுக்குள்ள முட்டியா வைக்கிறாங்க? போங்க அங்கிட்டு. முருகேசம்ட்ட வயலுக்குள்ள வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவன் கொண்டே உருவேனே. என்ன பருத்தி காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? அம்மா விட்டு மாடு ரேவதி அவுத்துக்கிட்டு தெரியாம உங்க பருத்தி காட்டுக்குள்ள வந்துருச்சு. நான் அந்த பத்தி விட்டுறமா? அது தெரிஞ்சுதானே மேயுது, என்னத்துக்கு பத்தி விடனே? மேய்ஞ்சிட்டு போகுது, விடுங்க. என்னம்மா சொல்ற ரேவதி? என் வீட்டுக்காரதே 2 நாளைக்கு முன்னாடி உங்க அம்மா விட்டு மாடை பத்திட்டு வந்தாரு. அது எங்க காட்டுக்குள்ள நிக்கட்டு மேய்ந்தே பத்தி விட்டுருக்கோம். மேயட்டும், சும்மா கிடக்குற காடு தானே. முருகேசம் பத்திட்டு வந்தானா? என்ன உள்ளூருக்குள்ள தான் இருக்கீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னப்பாச்சு, என்ன விஷயம்? உங்க அம்மாவுக்கு எங்க வீட்டுக்காரர் 20 லட்சமோ 25 லட்சமோ வட்டிக்கு கொடுத்திருந்தாருல, உங்களுக்கு தான் தெரியுமாம்ல? ஆமாப்பா, தெரியத்தான் செய்யும். ஏன் அதனால எதுக்கு மாட்டை பிடிச்சிட்டு வந்திருக்காரு? 2 மாசமா வட்டி பணம் கொடுக்காம இழுத்தடிச்சிருக்காங்க. 2 மாசம்ங்கிறதுக்காக பத்திட்டு வரல, அடிக்கடி இதே வேலையா இருந்திருக்குனே. ஒழுங்கா காசு கொடுக்கறது இல்ல, வட்டி பணமும் ஒழுங்கா வீடு வந்து சேர்றது இல்ல. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கமோ இவர் கடுப்புல 2 மாசத்து வட்டி பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு மாட்டை பத்திட்டு போ, அது வரைக்கும் மாடும் கண்டு என் வீட்லயே நிக்கட்டும்னு 2 நாளைக்கு முன்னாடி போய் மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டாருனே. என்னம்மா சொல்ற, வட்டி பணம் கொடுக்கலையா? அப்படித்தானே என் வீட்டுக்காரர் சொன்னாரு. அதுக்காகத்தான் மாட்டையும் கண்டையும் பத்திட்டு வந்திருக்காராம். இது எங்க காடு தானே, நின்றுட்டு போகுது, நீங்க விட்டுட்டு போங்க. ரேவதி, இது பால் கறக்கிற பசுமாடுமா? இதை வச்சுதான் வீட்டில் ஏதோ பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்திருக்கான். இதை பத்திட்டு வந்து எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. அண்ணே, 1 மாசம் 2 மாசம் இல்லை, அவரும் உள்ளூருக்காரவுக தெரிஞ்சவுக உங்களுக்கு வேண்டியப்பட்டவுகன்னு எம்பிட்ட நாளைக்குன்னே பொறுத்து போவாரு. இப்போ காசு வாங்கின நாளில் இருந்து இந்தாதாரம் அந்தாதாரம்னு அசலும் தர்றதில்ல, வட்டியும் தர்றதில்ல. நாங்களாம் அதை நம்பித்தான் பொழைக்கணும். எங்கள் குமரையும் அதை நம்பிச்சாதான் கரையேற்றணும். அப்படி இருக்கையில இப்படி பண்ணுனா எப்படின்னு? உள்ளூருக்காரவுகன்னு அவசரத்துக்கு தானே ஏதோ கேட்ட உடனே தூக்கி கொடுக்குறாரு. அதுக்கு முறையா இருந்து முறையா கொடுத்தா தானே நல்லா இருக்கும். கொடுத்துட்டு கோடி ரூபா வாங்கலான்னு சொல்லுவாங்க. இவங்க கொடுக்காமலே இருந்தா எப்படின்னே? அதனால தான் மாட்டையும் கண்டையும் பத்திட்டு வந்துட்டாரு. சரிப்பா ரேவதி, இம்புடு தூரம் நீ சொல்லையில இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? சொல்லும் போல அவசரத்துக்கு கொடுத்தவங்க கரெக்டாக வரதுக்கு தக்கன வரவு செலவு வச்சுக்கிறேன்னு. அப்போத்தானே அடுத்தடுத்து கொடுத்து வாங்குறதுக்கு சரியா இருக்கும். நீ குடத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக நிற்கிற, நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணே. எப்பேற்பட்ட வீட்டு மாடும் கண்டும் வட்டி காசுக்காக வந்து அடுத்த வீட்டில் நிற்கிதா? இதெல்லாம் நினைக்கையிலேயே என் மனசு கிடந்து பதறுது. இந்த குடும்பத்தில் இனி என்ன நிலத்தெல்லாம் நான் பார்க்க போறேன்னு தெரியலையடா இறைவா. பங்கஜக்கா. வாயா வேலாயுதான், ஒன்னத்தையும் காணமேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். பாப்பா உட்காரு. இருக்கட்டும்க்கா, விளைச்சல் இல்லாத நேரத்துல அவசரமா தேவைப்படுதுன்னு எல்லா தேங்காவையும் விற்க சொல்லிட்டியே. அந்த அளவுக்கு ஒன்றும் வியாபாரம் போகலக்கா. விளைச்சல் இல்லாத தேங்காய்னால ஒரு 50 ரூபா தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. என்னையா சொல்ற? நம்ம தோப்பு மரத்துக்காய் தான் நல்ல விலை போகுமே. நம்ம மரத்து காய் நல்ல விலை போகும்க்கா, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப விளைச்சல் இல்ல. காயை நல்லா முத்த விட்டு வித்திருந்தா காய்க்கு எப்படியும் 30-40 ரூபா போட்டிருக்கலாம். இப்ப எல்லாரும் 15-18க்கும் தாக்கா எடுத்தாங்க. அதனால 50 ரூபா தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. என்ன வேலாயுதான் சொல்ற? காய் ஒண்ணு அத்தை தண்டி இருக்கும், தாராளமா 30 ரூபாய்க்குனால வித்திருக்கலாம்ல. நம்மளுக்கு ரெகுலரா வர்ற வாடிக்கை வியாபாரி என்ன, நம்ம வீட்டுல 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் சென்னை பக்கம் பெங்களூர் பக்கம் 40 ரூபா 50 ரூபா சொன்னாலும் வித்து போடுவாங்க. அவங்களுக்கு அதுல 10 ரூபா லாபம் கிடைக்கும். ஆனா இது அசலூர் வியாபாரி, அவங்களுக்கு நம்ம காயோட மகிமையும் தெரியாது. காய் அந்த நேரத்துல விளைச்சலும் பெருசா இல்ல. நீங்க அவசரத்துக்கு விற்க சொல்லவும் இளங்காயாவே வித்துப்பிட்டேன். 50 ரூபாய்க்கு மேல என்னால பார்க்க முடியலக்கா. நீனும் பார்த்துக்கிட்டு தானடா இருக்க வேலாயுதா. இந்த ஊர் அங்கே என்னைய கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்துறாங்க. இந்த ஊர்ல நாங்க எப்பேற்பட்ட குடும்பம், எப்பேற்பட்ட வம்சம். ஆனா இன்னைக்கு இந்த ஆத்தா நிக்கிற நிலைமைய பாத்தியா? கவலைப்படாதீக்கா,
இப்படியாவா இருந்துருவோம்? இந்த காலமும் மாறும். நீங்க இதுல 50 ரூபா இருக்கு, எப்படியாவது போய் மாட்டையும் கண்டையும் பத்திட்டு வாங்க. பால் கறக்கிற பசுமாடு அது வீட்டுல இல்லாம இருக்கிறது ஏதோ கட்டாந்திரையே களையிழந்து போயிருக்குக்கா. வட்டிக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது 80,000, 2 மாத்த வட்டி கொடுக்காம கிடந்துச்சு. இப்போ ஒத்த வரியில கொண்டுட்டு வந்து கொடுனா 80,000 ஒத்த வரியில எங்கிருந்து கொண்டு போய் கொடுப்பேன்? நான் என்ன செய்வேன்? அதுக்காகத்தான் உடனே போய் விளைச்சல் இல்லாத காயா இருந்தாலும் பரவாயில்ல, தேங்காய் எல்லாம் வித்தாவாது கொஞ்சம் காசு கிடைக்குமேன்னு பார்த்தேன். அதுலயும் 50,000 கொண்டுட்டு வந்துட்டு நிக்கிறேன். இன்னும் 30,000க்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையேடா. அக்கா, என் கையில காசு இருந்தா கூட நான் கொடுத்துருவேன். என்கிட்டயும் காசு இல்லைங்களே. பரவாயில்லடா, நீ சொன்னதே போதும், நான் எப்படியாவது பாத்துக்கிறேன். அக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, வேணும்னா? என்னப்பா சொல்லு. நம்ம கிடா குட்டி நல்ல பருவத்துல இருக்கு. எப்படியும் வித்தோம்னா ஒரு கிடா ஒன்று 25-30க்கு போகும். அதை வேணும்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம்லத்தா? நெல்லை வித்து, எல்லை வித்து, பருப்பை வித்து, பண்டை வித்து, மாளிகை மாதிரி மனுஷன் வீட்டை கட்டி போட்டாரு. நான் அந்த மாடு கண்டு ஆடு குட்டின்னு அதுகளை பூரா ஆளாக்குனேன். இன்னைக்கு அந்த மனுஷனும் இல்ல, இந்த ஆடு மாடும் இல்லாம எல்லாத்தையும் அழிச்சிட்டு நிக்கிற நிலைமையா இருக்கு என் நிலைமை. என்ன பண்ண சொல்ற? எப்படியாவது பால் கறக்கிற பசுமாட்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வரணும்னா இந்த கிடாயை வித்துத்தே ஆகணும். அதுக்கு ஒரு வியாபாரியை கூட்டிட்டு வந்து அந்த பெரிய கிடாயை வித்து கொடுத்துருப்பா. எப்படியாவது சேத்து பொறுக்கி போட்டு பால் மாட்டை கூட்டிட்டு வந்துருவான். சரிங்கக்கா, நம்ம அப்துல் பையன் கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்துக்கு வந்தவங்களுக்கு விருந்து காய்ச்சி ஊத்தனேன். அதுக்கு ஒரு கடை இருந்துச்சுன்னா பிடிச்சிட்டு வாடா வேலை இதம்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சாயங்காலம் உங்களுக்கு தகவல் சொல்றேன். எப்படியும் நாளைக்கு கடாயை பிடிச்சிக்கிருவாரு. நம்ம நாளைக்கே போய் மாட்டை பிடிச்சிட்டு வந்துடலாங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நல்லா இருப்ப. ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? எனக்கு யார தெரியும், நான் யார போய் பார்ப்பேன். நீ ஏதாவது உதவி பண்ணனு. நான் பாத்துக்கிறக்கா. பாப்பா வெளியில போன் பேசிக்கிட்டு இருந்துச்சு, நான் எதுவும் சொல்லிக்கிறல. நல்லா இருப்ப. நீ சொல்லாத வரைக்கும் தேவலதாப்பா. அவ புருஷனை எடுக்கணுமா, அதுக்கு 30,000 காசு வேணும்னு கதறிக்கிட்டு கிடக்க. பசுமாடு பால் மாடை பிடிச்சிட்டு வர்றது முக்கியமா, இல்ல அவ போய்க்கு பைய புருஷனை கூட்டிட்டு வர்றது முக்கியமா? நான் எம்புட்டோ சொன்னாலும் கேட்க மாட்டோம்னா ஆடிக்கிட்டு நிக்கிறா. நீ சொல்லாத வரைக்கும் நல்லதுதான். நீ பாட்டுக்கு பொடுன்னு போயிரு. சரிங்கக்கா. 1 2 3 4 5. அம்மா, என்றதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுமா, நான் எண்ணி பாக்குறேன். லைலா, இது மாட்டு காசு, பேசாம போயிரு. என்னது மாட்டு காசா? இங்க பாரு லைலா, பால் கறக்கிற பசு மாட்டை வீட்டுல இருந்து பத்திட்டு போயிட்டாங்களேன்னு நான் மொழி பிதுங்கி போய் உட்காந்துருக்கேன். அது தெய்வத்துக்கு சமமுடி. அது வீட்டுல இருந்து போனது வீடே நிலகுலைஞ்சு போயிருக்கு. நான் ஒழுங்கா போய் மாட்டை பத்திட்டு வரணும். விளைச்சலே இல்லாத நேரத்துல 70-80,000க்கு விற்க வேண்டிய தேங்காயை 50,000க்கு நட்டத்துக்கு வித்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். தேவையில்லாத வேலை பார்க்காம இடத்த காலி பண்ணிரு. சிரிச்சுக்கிட்டு மலிப்பிக்கிட்டு தெரியாத. வீட்டுல இருந்த மாட்டை பத்திட்டு போனதுக்கே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, என் மன்னவர் அந்த போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறியம்மா. இல்ல, முதல்ல மாட்டை பத்தி ஏற வழிய பாப்போம், அதுக்கப்புறம் மத்த வேலையை பாப்போம். எது நம்மளுக்கு முக்கியமோ அதைத்தானே செய்யணும். உனக்கு மாடு முக்கியம், எனக்கு என் புருஷன் தானமா முக்கியம். என் புருஷனை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியலமா. நான் என் புருஷனை கூட்டிட்டு வர்றதுக்கு 30,000 பணம் வேணும். நான் யார்கிட்டலாம் பல்ல பொழந்துட்டு திரியிறேன்னு உனக்கு தெரியுமா? யார்கிட்டலாம் அசிங்கப்பட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? இனிமேலாம் என்னால யார்கிட்டையும் கெஞ்ச முடியாதுமா. ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு சொல்லிட்டேன். லைலா, இதுல 50,000 தாண்டி இருக்கு. அவனுக்கு 80,000 காசு கொடுக்கணும். மிச்சம் 30,000க்கே நான் கிடாய விற்கலாமா குட்டிய விற்கலாமான்னு பார்த்து தவிச்சு போய் தெரியுறே. நீ என்னைய மேற்கொண்டு சிரமப்படுத்தாதடி, விட்டுறடி. குடுமாங்கிற குடுமா? நான் கொடுக்க மாட்டேன், விரி. எங்க நீ குடுக்காம இருக்கிறத நானும் பாக்குறேன். குடுமாங்கிறேன். லைலா, ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது. என்னம்மா பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? ஆனா நான் நினைச்சேன்னா உன்னை ஒட்டு மொத்தமா திருப்பி போட முடியும், தெரியும்ல. உன் மையங்கிட்ட போய் ஒத்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உண்மைய சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே ஒட்டுமொத்த ஊரையும் கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து உன்னை விரட்டி அடிச்சு ரோட்ல நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒண்ணுமே இல்லாம நீந்தாம நெற்கதியா நிக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னடி மிரட்டி பாக்குறிய? போய் அவன்கிட்ட சொல்லித்தான் பாருவேன், என்ன ஆகுதுன்னு அப்புறம் பாப்பான்.
ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் நான் போய் உன்னை போட்டு கொடுத்துருவேனா? அதுவும் நீ காசை கொடுத்த பிறகு நீ ஏம்மா கவலைப்படுற? உனக்கு ஒண்ணுனா அது எனக்கு இல்லையா? உன்னை அள வச்சு வேடிக்கை பார்க்கறதுல எனக்கு என்னம்மா அப்படி ஆனந்தம்? எனக்கு நீனும் நல்லா இருக்கணும், நானும் என் புருஷன் கூட நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறது. மத்தபடி அவன்கிட்ட போய் சொல்றதுனால எனக்கு என்னம்மா கிடைக்க போகுது? எனக்கு தேவை காசு. காசு தான் கிடைச்சிருச்சுல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாம நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு தெம்பா இரு. நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வந்துடுறேன். லைலா! ஐயோ, சந்தோஷத்துல உன்னை பத்தி மறந்தே போயிட்டேன் பாரு. எனக்கு இவ்ளோ பணம் தேவையில்லம்மா. 1 2 3 4. இந்தாம்மா. வக்கீல் ஃபீஸுக்கு 30,000 போதும். அப்புறம் போலீஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு 5,000 செலவாயிருமா. அதுக்கப்புறம் என் புருஷனை கூட்டிட்டு வரும்போது வெறுங்கையோட கூட்டிட்டு வர முடியாதுல்ல. பாவம் மனுஷன் 4 நாளா சாப்பிடாம பட்னியா கிடந்திருப்பாரு. அதனால நானும் அவரும் ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுட்டு உனக்கும் மத்தியானம் லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல எதுவும் சமைக்க வேணாமா. மிச்சம் 10,000 இருக்கு, சரியா? இதை பத்திரமா வச்சுக்கோ. நான் போய் உன் மருமையனை, அதான் உன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன். அடி பாவி மகளே, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு பசுமாட்டை வித்துட்டு இந்த 10,000 தானா எனக்கு மிச்சா? இதையும் ஏண்டி பத்திரமா வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போற? இதையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே? நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இந்த கொடுமையா? இல்ல இவளோட சேர்ந்து தெரிஞ்ச தெரிப்புக்கு எனக்கு இந்த நிலைமையானு தெரியலையடா இறைவா. இனி என்ன நல்ல கால கொடுமையெல்லாம் நான் அனுபவிக்க போறேனோ தெரியலையே. கரண்ட காலம் முறிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. பொம்பளை பிள்ளைய போனடா வந்தடம்னு இருந்தா நாளைக்கு போற இடத்துலயும் இப்படித்தானே இருப்பாளுங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாத வாசித்தானே இப்படி போய் தெரிய சொல்லுது. பிறண்டு வீட்டுக்கு போறேன், அங்கே போறேன், இங்கே போறோம்னு போய் மணிக்கணக்காவா குமரி விட்டையே இருக்கிறது. வரட்டு இன்னைக்கு தானே என்னை பெத்தவ மருதா இல்லைன்னு தெரிய போகுது. என்னடி இளவு மக்கா, இந்த போடையிலேயே இவளுக்கு இந்த பாடு படுத்துறாளுகளே. கொஞ்சம் ஏப்ப சாப்பையா இருந்தா என்னென்ன படுத்துவாளுக. இன்னைக்கு வரட்டும் வெள்ளக்கம்மா தடுத்து உரிக்கிற உரியில இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. நானும் வயசு பிள்ளைகளாச்சே, வயசுக்கு வந்த பிள்ளையில கை நீட்டக்கூடாதுன்னு பார்த்தா நல்ல பிள்ளைய ஒரே தாவுல நடந்துக்கிறாளுக. இன்னைக்கு வரட்டு அந்த மனுஷன்ட்ட சொல்லி கொடுத்து ரவரவரவரவையா உரிக்க சொல்லல. என் பேர் அன்னைக்கிளியில பாத்துக்கிறேன்டா. அன்னைக்கிளி, வாங்க மாமா. என்ன இன்னைக்கு காலாலத்துல வந்துட்டீங்களே, என்ன வேலை எதுவும் இல்லையா? வேலை பார்க்கறதுக்கு மூடு சரியில்லைம்மா, அதான் வந்துட்டேன். என்னாச்சு மாமா? என்ன முகம் ஒரு மாதிரி சோந்தாப்புல கிடக்கு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அன்னைக்கிளி, மனசு தான் கொஞ்சம் சரியில்லை. மனசு சரியில்லாம போற அளவுக்கு அப்படி என்ன மாமா நடந்துச்சு? நான் கூட எதுவும் சண்டை வம்பு இழுக்கலையே. அது ஒன்றும் இல்லை அன்னைக்கிளி. ஆமா, புள்ளை எங்க ஆளு சத்தத்தையே காணா? காலையிலேயே மூத்தவ ஏதோ படிப்பு விஷயமா அவ ஃப்ரெண்டை பார்க்கணும் நிறைய பேசணும்ட்டு போனேன். சின்னவளையும் எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க போர் அடிக்குது, நானும் சேர்ந்து ஓரம்ட்டு போனேன். சரி ஒருத்தர் கொஞ்சம் துணைக்காவது போயிட்டு வாங்கடின்னு சைக்கிள் அனுப்பி விட்டேன். பொட்ட கழுதைகளுக்கு அப்ப என்ன ஒரு திமிர் இருந்தா போய் 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு, இன்னும் ஆளை காணுங்கிறேன். அப்ப பயம் இல்லாத வாசி தானே இப்படி தெரியுறாளுக. நீங்க வந்தடியோட 4 குடு குடுத்தினாத்தான் சரிப்பட்டு வருவாளுக, இல்லைன்னா ஒடுங்க மாட்டாளுக. அம்மா சொல்லிவிட்டேன். ஏன் அன்னைக்கிளி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிருக்குங்க. வந்துருங்க விடு. அம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்குனால ஒரு அளவு இல்லையா? போய் 1 மணி நேரத்துல வந்து சேரணும்னு சொல்லிட்டு அனுப்புனேன். 3 மணி நேரமா வரலைன்னா அப்ப என்ன ஒரு திமிரு? இப்படித்தான் போய் இருப்பாங்களா? போன இடம் வந்த இடம்னு. வந்துருங்க அன்னைக்கிளி, 2 பேரும் தானே போயிருக்குங்க, வந்துருங்க விடு. நீங்க ஏன் மாமா என்னமா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு தான் சொல்லுங்களேன். டவுசரி என்னன்னு சொன்னாரா? அவர் என்னத்தை சொல்ல போறாரு அன்னைக்கிளி? அம்மா வீட்டில் ஒரு மாடு நிற்கும்ல, திமிழ் மாடு, செவல மாடு. ஆமா 2 மாதத்துக்கு முன்னாடி கூட கண்டு ஓடிச்சு அந்த மாடு தானே? ஏன் மாமா, மாட்டுக்கு என்ன உடம்பு சரியில்லையா? மாடெல்லாம் நல்லா இருக்கு அன்னைக்கிளி, ஆனா மாடும் கண்டும் வீட்டில் தான் இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? மாடும் கண்டும் வீட்டில் இல்லையா? ஆமா அன்னைக்கிளி, நண்டு செலவு இருக்கு, கொஞ்சம் நோண்டி பாருடான்னு ஐயா சொன்னாரு. அதை நம்ம ஐயா விட்டு வயலில் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கையில பக்கத்து வயலில் நம்ம முருகேச முட்டு வயலில் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அவுத்துட்டு வந்துதான் மாடு மேய்தோன்னு அதட்டி விரட்டி விட்டேன். ரேவதி பிள்ளை தான் வந்து நாங்கள் தான் பத்திட்டு வந்து வச்சுருக்கோம், இந்த மாதிரி உங்கள் அம்மா வட்டி காசு 2 மாதமாக கொடுக்கல, அதனால என் புருஷன் மாட்டையும் கண்டையும் பத்திட்டு வந்துட்டாருன்னு சொல்லுது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அன்னைக்கிளி. சொல்றீங்க வட்டி பணம் கொடுக்கலைன்னா பால் வச்சிர பால் மாட்டையா பத்திட்டு போவாங்க? கொஞ்சமாவது மனசாட்சி வேணா? உள்ளூருக்காரவங்க தானே இப்படி அநியாயமா நடந்துக்கிறது. அவங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அன்னைக்கிளி. பல மாதமாக இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கான். அவனை எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து பார்ப்பான்? அதனால தான் படக்குன்னு மாட்டை பற்றிட்டு போயிட்டான் போல் இருக்கு. காசு கொடுத்தவனுக்கு அதை வசூல் பண்ணுற விதமும் தெரியும்ல. அப்படியாவது கொண்டுட்டு வந்து வட்டி பணத்தை கொடுக்க மாட்டாங்களேன்னு பற்றிட்டு போய் நல்ல மாதிரியாக தான் பருத்தி காட்டுக்குள்ளே விட்டுருந்தான். இருந்தாலும் என் மனசு தான் ஒரு மாதிரி பதக்குங்குது.
வட்டிக்கு வாங்கினவங்களுக்கு வட்டி பணத்தை கொடுக்கறதுக்கு முடியாதாம்மா? அப்ப இப்படித்தானே பத்திட்டு போவாங்க. அவங்களுக்கு தேவை காசு. அப்புறம் காசு சரியா கொடுக்கலைன்னா இப்படித்தான் எதையாவது ஒண்ணு செஞ்சுதான் புடுங்கணும்னு நினைப்பாங்க. ஏன் உங்க அம்மா அப்ப பொழுதோட என்னமாமா செய்யுது? தோப்புல வர்ற வருமானம், வயக்காட்டுல வர்ற வருமானம், வீட்டுல வர்ற வருமானம், ஆடு மாடு கோழின்னு அத்தனையும் வச்சு அவங்க தானே பண்ணிடிக்கிறாங்க. அப்ப அதுல வர்ற வருமானத்தை பூரா என்னதான் செய்யறாங்க? வட்டிக்காரனை கூட கொடுக்காம இம்பிட்டு காலமும் அசல கூட அடத்த முடிச்சிருக்கலாம்ல மாமா. வட்டி என்ன பெரிய வட்டி வந்துட போகுது சொல்லுங்க. அசலை கூட அடைச்சி முடிக்கத்தான் செய்யலாம். எப்படியும் நான் பாதி காசுனால நெருக்கியிருப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் முழு காசுமே ஒன்றுமே கொடுக்காம வட்டி பணத்தை கூட கொடுக்காம வச்சுருப்பாங்கன்னு நினைக்கலையே அன்னைக்கிலே. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உங்க தொங்கச்சி தானே. உங்க தொங்கச்சிக்கும் தொங்கச்சி புருஷன் அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவும் உருப்படாது, அந்த வீடும் விளங்காது. இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்ல? யாரோ எக்கட கட்டு போறாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? என்ன அன்னைக்கிலே இப்படி பேசுகிற? வேற எப்படி மாமா பேச சொல்றிய? அந்த குடும்பத்தை நினைச்சு வேற எப்படி பேச சொல்றிய? நம்மளத்தான் ஒண்ணுக்கு வேணாம் ஒண்டவும் வேணான்னு விரட்டி விட்டுட்டாங்க. நம்ம பாட்டுக்கு 1 ரூபா காசு வேணான்னு ஒதுங்கித்தானே இருக்கான். நம்ம அண்ணனைக்கு உழைச்சு கஞ்சி குடிச்சு நம்ம பிள்ளைகளை காப்பாத்தி நல்ல வழிக்கு வந்துகிட்டு இருக்கான். அதுகளுக்கு என்ன மாமா குறைச்ச? என்னத்துல இல்லாம இருக்கு? எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றாங்க, எத்தனை தண்டி தோப்பு காடு கிடக்கு. அதுல வர்ற வருமானங்களையே சொல்லுங்க, எம்பிட்டு வரும் மாசத்துக்குன்னு? அப்ப 50 காசை வச்சு உங்க அம்மா என்னதான் செய்யுது? வாங்கி திங்கிறதுக்கே அம்பிட்டு இருந்துகிட்டு தெரியுறாங்களா? அப்ப அதான் அன்னைக்கிலே எனக்குன்னு தெரியல. அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுமா. எதில் போய் நிற்க போகிறாங்க, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எதுலையும் போய் நின்றாலும் சரி, எங்கேயும் போய் முடிஞ்சாலும் சரி, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? யாரோ எக்கேடோ கட்டு போறாங்க. அதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை மாமா. நம்ம பொழப்பே தலைக்கு மேல கிடக்கு. நம்மள வேணான்னு ஒதுக்கிட்டு போனவங்களை நினைச்சு நம்ம எதுக்கு வருத்தப்படணும்? மாடு போய் நிக்கிறது எனக்கும் சங்கட்டமா தான் இருக்கு. அது அசிங்கமும் கூடத்தேன். ஆனா என்ன செய்ய, அந்த அசிங்கம் அவங்களுக்கு தெரியலையில. சரிதான் அன்னைக்கிளி, அவங்கள நினச்சி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நம்மளை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தானே. நம்ம மட்டும் ஏன் காலம்புறம் அவங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? எக்கேடோ கெட்டு போகட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? இனி இப்படி ஒன்றொன்னா விற்று திண்டுட்டு போக வேண்டியதுதான். கடைசியில் மிச்சம் இருக்கிறது அந்த வீடு தான். அந்த வீட்டையும் அவள் வாயில் போட்டுட்டு போயிடுவா, அது நல்லா தெரியும். ஆமா, அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதுவுமே வேணான்னு ஒதுங்கிட்டோம்ல. அப்புறம் என்னத்துக்கு அதையே நினைச்சுக்கிட்டு என்னத்தையோ திங்கிறாக, என்னத்தையோ விற்கிறாக, ஒண்ணும் இல்லாம போறாங்க. நம்ம உழைச்சு நம்ம கையை உண்டி கரணம் பாஞ்சுக்கிறோம். விடுங்க, நம்ம உழைக்கிறது நம்மளுக்கு ஒட்டுனா போதும். நீங்களும் நானும் கைகால் சுகத்தோட இருந்தா நம்ம பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அதுகளுக்கு ஒரு நல்லது கெட்டது நம்மளால பார்க்க முடியாது. பார்த்துக்கிறலாம், விடுங்க. அதுகளை தலை மொழிகியாச்சுல்ல, முழுகினவங்களை பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும்? எப்படியோ போகட்டும், நம்மளுக்கு என்ன வந்துச்சு? சரிதாம்மா, அதுவும் சரிதான். நீ போய் ஒரு சொம்பு தண்ணி எழுதிட்டு வரியா? இந்த வாரம் இருங்க.